பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைகள், சிறப்பு பூஜைகள் தவிர 60 நாட்கள் நடக்கும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலம் பிரதானமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான நவம்பர் 16ஆம் தேதி மாலை கோவில் நடை திறக்கப்படுகிறது. இந்நிலையில் முதல் நாள் முதலே பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்து வருகிறது. இதனால் 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த கூட்ட நெரிசலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இப்படி சபரிமலைக்கு படையெடுக்கும் பக்தர்களின் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்ட 2ஆம் நாளிலேயே பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை கடந்த 16ஆம் தேதியன்று திறக்கப்பட்டது. அன்று மாலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை 53,000க்கும் மேற்பட்டவர்களும், 17ஆம் தேதி 98,915 பேரும் தரிசனம் செய்துள்ளனர். இதில் தினமும் 90,000 பக்தர்களை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்க முடிவு செய்திருந்த நிலையில் அதைவிட அதிகமானோர் தரிசித்து வருகின்றனர். இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் தவித்து வரும் நிலையில் தரிசனம் செய்ய வந்திருந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார். சதி என்ற 60 வயது பெண் அப்பாச்சிமேடு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து இறந்தார். இவர் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இதற்கிடையே சபரிமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் கடுமையான கூட்ட நெரிசல் நிலவி வருகிறது. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தரிசனத்திற்கு சுமார் 8 முதல் 10 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதை அடுத்து 1 மணி நேரத்திற்கு 5,000 பக்தர்களை 18ஆம் படி ஏறி தரிசனம் முடித்து திரும்பும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சன்னிதானத்தில் தரிசனம் முடித்து திரும்புவோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பம்பையிலிருந்து சபரிமலைக்கு மலையேற பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சபரிமலை பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் ADGP ஸ்ரீஜித் கூறுகையில், ஆன்லைன் முன்பதிவு, ஸ்பாட் புக்கிங் ஆகியவற்றில் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக பக்தர்கள் வருகின்றனர். ஏதாவது ஒரு நாளில் முன்பதிவு செய்துவிட்டு அவர்கள் விருப்பப்பட்ட நாட்களில் வருவதால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அவ்வாறு வரும் பக்தர்களை திருப்பி அனுப்புவது இயலாத காரியம். அது மட்டுமல்லாமல் காட்டுப்பாதைகள் வழியாகவும் அனுமதிக்கப்பட்ட பாதைகள் அல்லாத மாற்று பாதைகள் வழியாகவும் பக்தர்கள் வருவதால் கூடுதல் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் பாதுகாப்பு பணியில் போதுமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதனால் பக்தர்கள் முன்பதிவு செய்த நாளில் மட்டுமே சபரிமலை வர வேண்டும் என தெரிவித்தார். இந்நிலையில் சபரிமலை தேவசம் போர்டு மற்றும் கேரள மாநில அரசின் பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் 4வது படை பிரிவிலிருந்து சீனியர் கமாண்டன்ட் அகிலேஷ் குமார் உத்தரவின் பெயரில் ஆய்வாளர் பிரதேஷ் தலைமையிலான 2 குழுக்கள் சபரிமலை கோவிலுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடர் குழு சபரிமலைக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்படும் போது உதவும் வகையில் மருத்துவ முதலுதவி, சிகிச்சை கருவிகள், மரம் வெட்டும் கருவிகள், ரப்பர் படகு, கயிறு, நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள சாலை மார்க்கமாக விரைந்தனர். இந்த குழுக்கள் பம்பை நதிக்கரை மற்றும் சன்னிதானம் ஆகிய 2 பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பணியில் ஈடுபட உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடர் குழுவின் துணை கமாண்டன்ட் வைத்தியலிங்கம் அவர்களிடம் புதிய தலைமுறை டிஜிட்டல் சார்பாக பேசினோம்.
இப்போ சபரிமலையில கட்டுக்கடங்காத கூட்டமா பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதனால பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒரு பெரிய டீமை அமைச்சு வச்சு அங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க போதா தகவல் வெளியாயிருக்கு. அவங்க அந்த டீம் எத்தனை பேர் போயிருக்காங்க, அங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தேசிய பேரிடர் மீட்பு பள்ளி சபரிமலையோட இந்த ஒரு சீசனுக்காக 2 டீம் போயிருக்காங்க. ஒரு டீம் சபரிமலை சன்னிதானத்துல இருப்பாங்க, இன்னொரு டீம் நீலக்கல் இருப்பாங்க. ஓகே. என்டிஆர்எஃப் இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையோட ஒரு முக்கியமான பணி என்னன்னா, அங்க ஏதாவது பேரிடர் ஏற்பட்டால் உடனே இன்டர்வியூ பண்ணி அந்த பேரிடர்ல இருந்து மக்களை மீட்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரோல் தான். சன்னிதானத்துல எதுக்காக டிப்ளாய் பண்ணிருக்காங்கன்னா, சன்னிதானத்துல பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்களால பல பேருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். அங்கிருந்து அவங்களை லிஃப்ட் பண்ணி நியரஸ்ட் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கான வழிமுறைகளையும் என்டிஆர்எஃப் டீம் செய்யும். பிஹெச்டி, அதாவது அங்கேயே தேவைக்கு ஏற்ப ஒரு மருத்துவ முதலுதவி செய்வதற்கான பயிற்சிகள் நல்ல உறுப்பினர்களுக்கும் எடுத்து கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கேயே அவங்க மருத்துவ முதலுதவி கொடுத்து மென்மேலும் ஃபர்தர் மேல அனுப்புறதுக்கான ஹையர் கேருக்காக ஹாஸ்பிட்டலுக்காக லிஃப்ட் பண்ணி கொண்டு போவாங்க. வழியிலேயே ஏதாவது நடந்துட்டாலும், ஏன்னா 2 வழிகள் இருக்கு, 2 வழியிலுமே பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி கட்ட காலகட்டங்கள்ல அங்க எங்க மயக்கமோ இல்ல ஏதாவது அவங்களுக்கு முதலுதவி தேவையோ அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வரும். அதுபடி டீம் போய் அங்கிருந்து அவங்கள லிஃப்ட் பண்ணி நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு பெண் உயிரிழந்துட்டாதா சொன்னாங்க. இந்த நிலையில இது மேலும் உயிரிழப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சுட்டு வரீங்க? நேற்று தான் டீம் எங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வராத அளவுக்கு என்டிஆர்எஃப் டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச இமிடியட்லி அங்க போய் இந்த செயல்பாடுகள் நடக்காம இருக்கிறதுக்காக தான் கேரளா கவர்மெண்ட் என்டிஆர்எஃப் ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை ஆணையத்துல இருந்து போயிருக்காங்க இல்லையா ஒரு குழு, அவங்க அங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்க, எவ்வளவு மணி நேரம் செயல்படுவாங்க? 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருப்பாங்க. இந்த சீசன், அதாவது ஜனவரி இந்த மகர விளக்கு முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மகர தீபம் முடிந்த பிறகுதான் அங்கிருந்து டீம் டீஇண்டக்ட் ஆவாங்க.